இங்க நிறை மாத கர்ப்பிணியா இருக்கிற நம்ம ஹீரோயின் புதுசா ஒரு வீட்டுக்கு கூடி வரா. ஹீரோயினோட ஹஸ்பண்ட் அவளுக்கு பிறக்க போற குழந்தைக்காக ஒரு பெட்ரூம் செட் பண்ணி மானிட்டரையும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. ஹீரோயினையும் ரொம்பவே நல்லா கேரிங்கா பாத்துக்கிறாரு. அப்ப ஒரு நாள் ஹீரோயின் படிக்கட்டுல ஏறும்போது ஆப்போசிட்ல இருந்த ஒரு மினர்ல ஒரு சின்ன பையனோட உருவத்தை பார்த்து பயந்து தடுமாறி கீழே விழுந்துட. அவ்வளவுதான். ஹீரோயினை செக் பண்ண டாக்டர் அவளை டெலிவரி ஆகுற வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டாரு. அதுவும் எப்படின்னா பாத்ரூம் போறதுக்கு மட்டும் தான் ஹீரோயின் பெட்டை விட்டு இறங்கணும். குளிக்கிறதா இருந்தா கூட 3 நாளைக்கு ஒரு தடவை, அதுவும் 3 நிமிஷம் மட்டும் தான் குளிக்கணும். இல்லனா கண்டிப்பா டெலிவரி காம்ப்ளிகேட் ஆயிடும்னு சொல்ல. ஆக்சுவலா ஹீரோயினுக்கு இதுக்கு முன்னாடியே ஒரு குழந்தை பிறந்து உடனே இறந்து போயிருக்கும். இதனால ஹீரோயின் மனதளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்திருப்பா. அதனால இந்த குழந்தையும் இழந்துடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்றதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறா. பட் ஒரே இடத்துல இருக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. ஃபர்ஸ்ட் டேவே ஹீரோயினுக்கு செம்மையா போர் அடிக்குது. இருந்தாலும் பல்ல கடிச்சிட்டு சமாளிக்கிறா. இந்த சிச்சுவேஷனை இன்னும் காம்ப்ளிகேட் பண்ற மாதிரி ஹீரோயினுக்கு அந்த வீட்ல சில அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் ஃபீல் பண்றா. அடிக்கடி ஒரு குட்டி பையனோட உருவத்தை வேற பார்த்து அடிக்கடி பயந்து போயிடுறா. இப்போ ஒரு நாள் ஹீரோயின் அந்த பேபி ரூம் மானிட்டரை எதையோ டிடெக்ட் பண்ற மாதிரி தெரிய இவளும் என்னன்னு டேப் எடுத்து பாக்குறா. அந்த ரூம்ல யாருமே இல்ல. பட் அங்க இருந்த கண்ணாடியில ஒரு உருவம் தெரியுது. அதை பார்த்து பயந்து போலீஸ்க்கும் கால் பண்ணிட. போலீஸும் வந்து ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு யாரும் இல்லன்னு போயிடுறாங்க. ஹஸ்பண்டும் வந்து ஹீரோயினை சத்தம் போடுறான், ஏன் வர வர சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்கிறேன்ட்டு. இதுல ஹீரோயின்கே ஒரு மாதிரி ஆயிடுது. இப்போ முன்னால ஹீரோயினுக்கு ஒரு குழந்தை பிறந்து இறந்திருக்கும் இல்லையா, அந்த குழந்தைக்காக அவ சில பொருட்கள் எல்லாம் வாங்கி வச்சிருந்திருப்பா. அதெல்லாம் வச்சு சோகமா பார்த்துட்டு படுத்து தூங்க. கொஞ்ச நேரத்துல சத்தம் கேக்குதுன்னு ஏந்திரிச்சு பார்த்தா ஒரு பொம்மை கார் மட்டும் சீலிங்ல தனியா ஓடிட்டு இருக்குமா. அத பார்த்த ஹீரோயின் பதறி போக இப்ப முன்னாடி ஒரு சின்ன பையன் நின்னுட்டு தங்கச்ச பாப்பா எப்ப பிறக்குன்ற மாதிரி கேட்டுட்டு மறைஞ்சு போயிடறான். ஹீரோயின் தன்னோட செத்து போன குழந்தையோட ஆத்மாதான் அதுன்ட்டு அந்த மானிட்டர் ரூம டேப்ல பார்த்து கண்ணா கண்ணான்னு கூப்பிட்டு அழுதுட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்தா ஹீரோயினோட ஹஸ்பண்டும் அவளை பாத்துக்க ஒரு நர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணிடுறாரு. அவங்க வந்து நம்ம ஹீரோயினை ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் தனியா குளிக்கும் போது மறுபடியும் அந்த குட்டி பையனோட ஆவி வந்து நிக்க. அதை பார்த்த ஹீரோயினுக்கு லைட்டா வயித்த வலிக்க ஆரம்பிக்குது. டாக்டரும் வந்து பார்த்துட்டு ஹீரோயினை அவங்க மென்டல் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருக்கும்போது யூஸ் பண்ண மெடிசன் எல்லாம் இப்ப மறுபடியும் கண்டினியூ பண்ண சொல்றாரு. பட் அந்த டேப்லெட் எல்லாம் போட்டாலுமே அந்த சின்ன பையனோட உருவம் ஹீரோயின் கண்ணுக்கு தெரிஞ்சுட்டு தான் இருக்கு. ஆனா ஹீரோயின் அவனை பார்த்து பயப்படல. ஏன்னா அவளோட இறந்து போன பையனாதான் அவனை நினைக்கிறா. ஆனா அந்த பையன் ஒரு விஷயத்த சொல்றான் பாருங்க, நீங்க இங்க இருக்காதீங்க, இல்லனா அவ தங்கச்சி பாப்பாவை தூக்கிட்டு போயிடுவான்னு சொன்னதும் யார் அந்த அவனு ஹீரோயினே குழம்பி போயிடுறா. அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல இருந்த லேடி 4th டைம் கன்சீவா இருந்தப்ப ஒரு ஆக்சிடென்ட்ல அவளுக்கு மிஸ்கேரேஜ் ஆகிருக்கும். அவளோட ஹஸ்பண்டும் அதுல இறந்திருப்பாரு. அதனால வெக்ஸானவ தன்னோட 3 குழந்தையையும் கொண்டுட்டு தானும் சூசைட் பண்ணிட்டு இருந்திருப்பா. அது மட்டும் இல்ல, ஹீரோயின் கண்ணுக்கு தெரியற அந்த குட்டி பையனும் அந்த லேடியோட குழந்தைதான். இந்த லேடியோட ஆவிக்கு தான் ஹீரோயினோட வயித்துல வளர்ற அந்த குழந்தை வேணும் போல. அதுக்குதான் அந்த பையன் வார்னிங் கொடுத்திருந்திருப்பான். அது மட்டும் இல்லாம அந்த குழந்தையோட அவளோட சிப்லிங்ஸோட ஆவிங்களும் சேர்ந்து இருக்கு. இந்த விஷயத்த ஹீரோயின் அவ ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னா அவன் நம்பவே மாட்டேன்றான். அப்ப அவனுக்கும் சில அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் அங்க தெரிய ஆரம்பிக்குது. அப்ப ஹீரோயினா காப்பாத்த நினைச்ச அந்த நர்ஸையும் அந்த ஆவி போட்டு தள்ளிடுது. ஹஸ்பண்டையும் மயக்கமடைய வச்சுட்டு ஹீரோயினோட வயித்துல இருந்து வெளியில வர குழந்தைக்காக வெயிட் பண்ணுது. ஒரு வழியா ஹீரோயினுக்கு குழந்தையும் பிறந்துட. அது அந்த ஆவி எடுத்துக்கலான்னு பாக்கும்போது ஹீரோயின் அந்த ஃப்ளோரை உடச்சிக்கிட்டே கீழே விழுந்துடுறா. மயக்கம் தெரிஞ்ச ஹஸ்பண்ட் கிட்டையும் குழந்தைய தூக்கிட்டு ஓட சொல்ல, பட் அந்த ஆவி விட மாட்டேங்குது. அப்ப ஹீரோயின் அந்த ஆவியவே போட்டு தள்ளிடுறா. எப்படா இது பாசிபிள்னு பார்த்தா ஹீரோயின் கீழே விழுந்ததுல இறந்து போய் ஆவியா வந்திருக்கா. அந்த ஆவி உலகத்துல தன்னோட இறந்து போன பையனையும் பாக்குறா. ஆனா இந்த பக்கம் ஹீரோயினுக்கு சிபிஆர் கொடுக்க அப்ப அங்க வந்த நர்ஸோட ஆவி கிட்ட தன்னோட இறந்து போன குழந்தைய ஒப்படைச்சிட்டு நிகழ்காலத்துல பிறந்திருக்கிற தன்னோட குழந்தையோடையும் ஹஸ்பண்டோடையும் ஹீரோயின் சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறா.